நான் உங்கள் மோகனா. சென்னை 23/7/2025. இன்னைக்கு வேலைக்கிழமை. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. இது நியூஸ் வாசிக்கிற டைமா பாருங்க. ரொம்ப ஓவர் லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் பாருங்க, நான் இன்னைக்கு தினத்தந்தி நான் வாசிக்கிறேன். தங்க விலை வரலாறு காணாத புதிய உச்சமா பார்த்துக்கோங்க. பவுன் ரூபாய் 75,000 தாண்டியது. பாருங்க, 75,000 தாண்டி இருக்கான் பார்த்துக்கோங்க. ஒரே வாரத்தில் 2240 உயர்வான். 2240 உயர்வுனா அப்போ பாருங்க, அப்போ தங்க விலை எப்படிலாம் போய்கிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் வாங்க முடியுமா நம்மளால? எப்படி வாங்குறது பாருங்க. ஐயோ, இது என்னங்க விளம்பரமா இருக்கு. சே, இங்க பாருங்க. மிளகா பொடியெல்லாம் தூவிலாம் கூட திருடுறாங்க. நம்ம இந்த சாமி படத்துல விக்ரம் சார் வந்து மிளகா பொடி தூவி வந்து எல்லாமே கண்காணிப்பாங்க. ஆனா வந்து இங்க அதே ட்ரெண்ட்ல அவங்க வந்து படத்துல பண்ணாங்க. இவங்க வந்து படத்துல வந்து அவங்க வந்து கதைகளை சொன்னாங்க, பாருங்கன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி செய்யுங்களா சொன்னாங்க. இங்க பாருங்க, சென்னை லாரி டிரைவர் மீது மிளகாய் பொடி தூவி ரூபாய் 10 லட்சம் கொள்ளையாம். பார்த்துக்கங்க, என்ன அநியாயம் பாருங்க. இதுல வந்து கார்ல வேற வந்து கைவரிசை காட்டியிருக்காங்களாம். பாருங்க, காரு எல்லாம் கொடுக்குறாங்க திருடுறதுக்கு. பாத்தீங்களா? விக்கிற வண்டி ஜூலை 34ங்க. பாத்துக்கங்க, அவருக்கு வயசு 34ஆம். பாருங்க, இது திருடுற வயசா அவருக்கு? சென்னை லாரி டிரைவர் மீது மிளகாய் பொடியை தூவி 20 லட்சத்தை கொள்ளையடித்து கொண்டு காரில் தப்பி சென்ற மர்ம நபர்கள் 2 பேரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். ஏங்க இது போலீஸுக்கெல்லாம் இந்த வேலையை? பாவம், அவங்கவுங்க ரோட்ல டிராஃபிக்லலாம் வந்து நிற்கிறாங்க. ரொம்ப சிரமம் கொடுக்குறீங்க போலீஸுங்களுக்கெல்லாம். ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களோ தெரியல. இதை பார்த்துக்கங்க, மிளகா பொடி தூவி கைவரிசையாங்க. அதே சமயத்தில் வெள்ளை நிற காரில் வந்த மர்ம நபர்கள் 2 பேரை திடீரென லாரியில் ஏற முயன்ற சப்தகிரியின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவினார். அவர் பேர் வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இல்லை, அவர் பேரே சப்தகிரியாம். பேர் பாருங்க, ட்ரெயின் பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. சப்தகிரி, மும்பை எக்ஸ்பிரஸ், மும்பை இதெல்லாம் வச்சுக்கிறாங்க பேர். இதெல்லாம் வைக்கிற பேரா? திடீரென லாரியில் ஏற முயன்ற சப்தகிரியின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவினர். அப்போது மர்ம நபர்கள் ஒருவர் சப்தகிரியை இறுக்கமாக பிடித்து கொண்டார். சப்தகிரின்றது ஒரு பெயர். அவரை வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டாங்களாம். பிடிச்சின்னு என்ன காரியம் பண்ணியிருக்காங்க பாருங்க. பிடித்து கொண்டார். மற்றொரு நபர் லாரி டிரைவரின் இருக்கைக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 10 லட்சத்தை கொள்ளையடித்து கொண்டு தாங்கள் வந்த காரில் ஏறி திருச்சி மார்க்கமாக தப்பி சென்று விட்டனர். அவர்கள் வந்து அந்த லாரியில வச்சிருந்த 10 லட்சத்தை வந்து திருடின்னு கார்ல வந்து திருச்சி மார்க்கமா போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் பணத்தை பறிகொடுத்த சப்தகிரி இது பற்றி விக்கிரவண்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் மர்ம நபர்களை குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் பணம் கொள்ளையடித்த விவகாரத்தில் லாரி டிரைவர் சப்தகிரிக்கு தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பாருங்க, சப்தகிரியை தான் இறுக்கமா பிடிச்சிட்டு அந்த 10 லட்சத்தை எடுத்துட்டு போனாங்க. ஆனா இப்ப என்னன்னா போலீஸ் சந்தேகப்படுறது என்னன்னா சப்தகிரிக்கு இதுல தொடர்பு இருக்குமா, அவனும் கூட்டாளியா இருப்பானா அப்படின்னு வந்து ஒரு சந்தேகப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க மக்களே, மக்கள் தான் உஷாரா இருக்கணும். அடுத்த நியூஸ் இங்க பாருங்க. இது யார் தெரியுதா? நல்லா பாருங்க, நல்லா தெரியுதா? என் முகம் இல்ல, போட்டோல இருக்குது, தெரியுதா? ஓகே, பாத்துட்டீங்களா? பிரதமர் மோடி அவர் தான் இப்ப பிளைன்ல இருந்து இறங்கி வராரு. பிரதமர் மோடி இங்கிலாந்து மாலத்தீவில் சுற்றுப்பயணம். அவர் வந்து மாலத்தீவில் வந்து சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறாருங்க. டெல்லியில எங்க இருந்து புறப்படுறாரு? டெல்லியில இருந்து புறப்பட்டார். ஜூலை 24
பிரதமர் மோடி இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவில் 4 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாருங்க. அவர் வந்து 4 நாள் வந்து மாலைத்தீவில் வந்து பிரதமர் மோடி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். சரிங்களா? அடுத்த நியூஸை பாருங்க. இது யார் பாருங்க, இந்த படத்துல இருக்கிறது யார் பாருங்க, யாரு? பிரியங்கா காந்தி. அதாவது இந்திரா காந்தி அம்மாவுடைய இவங்கெல்லாம் வந்து பேத்தியவங்க. அது பக்கத்துல நிக்கிறவங்க வந்து நம்ம வந்து கனிமொழி அக்கா அவங்க இருக்காங்க. இதுல பாருங்க, நல்லா பாத்தீங்களா? இந்த நியூஸ் தான் வந்து நான் இப்ப வாசிக்க போறேன். என்ன பார்க்காதீங்க, அங்க போட்டோல இருக்கிறவங்கள நல்லா பாருங்க. சரியா? ஒருத்தவங்களுக்கு பிரியங்கா காந்தி யாருன்னே தெரியாது, அப்படி இருக்குது நாட்டுல. அதனால வந்து குழந்தைங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்காக எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சிகள் 2வது நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. புது டெல்லியில. இது வந்து எங்க நடக்குதுன்னா, புது டெல்லியில வந்து ஜூலை 24ஆம் தேதி பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரமாக திருத்த பணிக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் நேற்று 2வது நாளாக போராட்டத்தை நடத்தினர். எப்போ? 2வது நாளாக போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். எதிர்கட்சி எம்பிக்கள் பீகார் சட்டசபை தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வருகிறது. சரியா? இதை தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் இந்த பணிகள் நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. என்னது? தேர்தல் கமிஷன் தெரிவித்து உள்ளது. இதற்கு பீகாரில் எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் கமிஷனின் இந்த நடவடிக்கையை கண்டித்து நேற்று முன்தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்திய கூட்டணியில் உள்ள எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஓகே, கரெக்டுங்களா? 2வது நாளாக போராட்டம். இப்ப வந்து 2வது நாளா இன்னைக்கு போராடுறாங்க பாருங்க. இந்த நிலையில் நேற்று 2வது நாளாக தேர்தல் கமிஷன் அது வந்து இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. 2வது நாளாக வந்தது நேற்று நடந்த போராட்டத்தை இன்னைக்கு வந்து அவர்கள் விரிவாக மக்களுக்கு போடுறாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு படிச்சு சொல்றேன். ஓகேவா? நியூஸ் வந்து நான் படிச்சு சொல்றேன். 2வது நாளாக போராட்டம். இந்த நிலையில் நேற்று 2வது நாளாக தேர்தல் கமிஷன் நடவடிக்கைக்கு எதிராகவும் இந்திய மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பிக்களை டெல்லி கர்ஜானா எம்பிக்கள் டெல்லி மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல், கார்த்திக், பிரியங்கா, திமுக எம்பிக்கள் கனிமொழி, TR பாலு, R ராஜா, தமிழிச்சி தங்கபாண்டியன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, வைகோ சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், அக்கட்சி MP ஜெயா பச்சன் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் MP மனோஜ்மா, திரிணாமுல் காங்கிரஸ் MP கல்யாண் பானர்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார். இதுல வந்து இவங்க எல்லாமே வந்து பிரியங்கா காந்தி அவங்க, கனிமொழி அவங்க, இவங்க எல்லாமே வந்து ராஜா, தமிழிசை, தங்கப்பாண்டியன், இவங்க எல்லாமே வந்து எல்லாமே முக்கியமான நபர்கள்லாம் வந்து இதுல வந்து கலந்துருக்காங்க. கண்டிப்பா இந்த போராட்டத்துல வந்து 2வது நாளாகவும் கலந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் a minute, கொஞ்சம் இருங்க. வெயிட். இங்க பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 25 மைல்கள் வந்து மாயமா. நம்ம வந்து முருகருடைய வாகனமா நம்ம என்ன சொல்றோம்? ஒன்று வேலுன்னு சொல்றோம். கரெக்டா? ஒன்று வேலுன்னு சொல்றோம், அடுத்தது மயில்கள்னு சொல்றோம். சரிங்களா? மயில்கள் வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து குறிக்குது. நம்ம வந்து வேல் சொல்றோம், அடுத்தது வந்து நம்ம மயிலுன்னு சொல்றோம். அதுதான் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன். என்னன்னா, முருகருக்கு உகந்தது வந்து 2 தான். ஒன்று மயில், ஒன்று வந்து வேல். நிறைய இருக்கு, நிறைய புஷ்பம் இருக்கு, காவடி இருக்கு, எல்லாமே வந்து முருகருக்கு எல்லாமே உகந்தது. சந்தனம் இருக்கு, சந்தன காப்பு சொல்றோம். அப்ப எல்லாமே இருக்கு.
அவர் புகழை பற்றி பாடனா இன்னைக்கு காலையில் நான் 5 மணிக்கு அவருடைய புகழை நான் பாடிட்டு தான் இருந்தேன். அவர் முருகருடைய அற்புதங்கள் வந்து அவருடைய அற்புதங்களை வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. என்னை இன்னைக்கு முருகருடைய பாடலை நான் காலையில் 5 மணிக்கு பாடினேன். ஆனால் அவருடைய அற்புதம் வந்து எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. பேப்பரில் அவருடைய இதை தான் போட்டிருக்காங்க. அவருடைய அந்த மயில் வாகனத்தை பற்றி தான் போட்டிருக்காங்க. அதுதான் அந்த முருகருடைய செயல்னு சொல்கிறது. நான் வந்து முருகரை பற்றி நான் இன்றைக்கி கண்டிப்பாக நியூஸில் பேசுவேன், ஏதாவது பேசுவேன்னு வந்து எனக்கு அப்பயே ஒரு முருகர் வந்து எனக்கு ஒரு சின்னதாக ஒரு நாணயம் பண்ணாங்க. அதை நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, ஆனால் வந்து அதே அற்புதத்தை இன்றைக்கி வந்து முருகர் அவர் வந்து ஐயா வந்து கண்டிப்பாக வந்து முருகர்னா சாமி முருகர் வந்து அற்புதத்தை பண்ணியிருக்கார். பாருங்க, அமெரிக்காவில் சொகுசு ஓட்டலில் 25 மைல்கள் வந்து மாயமாயிருக்கான். மாயன்னா காணா போயிருக்கான். எதெல்லாம் காணாக்குறாங்க பாருங்களேன். மயில்களை கூட காணா பண்றாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஜூலை 24 அமெரிக்கா. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு டேட்டா இருக்கும், அமெரிக்காலலாம் ஒரு டேட்டா இருக்கும். டைமிங்லாம் கூட அங்கே வந்து மாறும். ஏன்னா வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து வெளியூர்லலாம் ஃபாரின்ஸ்லலாம் என்ன வந்து ஃபாரின்லலாம் வந்து என்ன டைம் இருக்குன்றதுலாம் வந்து நல்லாவே தெரியும். குழந்தைங்களுக்கே தெரியணும் போது மற்ற பெரியவங்களுக்கும் நல்லாவே தெரியும். கலிஃபோர்னியா மாகாணம் சக்ரமேண்டோ டெல்டா பகுதியில் இந்திய வம்சாவளியினர் நிர்வகிக்கும் பிரபல சொகுசு ஓட்டல் ஒன்று உள்ளது. சுமார் 4 தலைமுறைக்கு மேலாக இந்திய குடும்பத்தால் நடத்தப்படும் இந்த ஓட்டலில் உள்நாட்டினர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் தங்கி செல்ல கூடுவார்கள். எப்படி வெளிநாட்டவர்களும் வந்து இந்த இடத்துல வந்து ஓட்டல்ல தங்கி இருந்துட்டு போவாங்களாம். அதை தான் இங்க வந்து குறிப்பிச்சிருக்காங்க பாருங்க. முன்னதாக இந்த ஓட்டலில் 25க்கும் மேற்பட்ட மயில்கள் வளர்க்கப்பட்டு வந்தன. எப்படி 25க்கும் மேற்பட்ட மயில்கள் வந்து வளர்க்கப்பட்டு வந்தன. கூண்டுகளில் அடைத்து வளர்க்கப்படாமல் இயல்பாகவே ஓட்டல் வளாகத்தில் சுற்றி திரியுமாறு அந்த மயில்கள் வளர்க்கப்பட்டது. எப்படின்னா அந்த மயில்களை வந்து ஓட்டல்லே நல்லா வந்து அது வந்து அந்த மாதிரிலாம் வளர்த்தா அந்த ஓட்டலில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் போகும், நல்ல ஒரு அந்த மயில்களை பார்த்தா நல்லா வருவாங்கன்ட்டு கூட நினைப்பாங்க. கஸ்டமர்ஸுங்க வந்து நிறைய பேர் வருவாங்க. அந்த ஹோட்டலில் வந்து அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்தா அது வந்து ஒரு நல்ல காட்சி அளிச்சுதுன்னா அந்த மயில் வந்து காட்சி அளித்தா ஒரு முருகராக நினச்சி கூட அந்த ஹோட்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க, நல்லா வந்து காசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ஹோட்டல் ஊழியர்கள் வந்து ஹோட்டலுடைய ஓனர்ஸுங்க வந்து அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. இப்போ வந்து நான் நியூஸ் வாசிக்கிறேன்னா அந்த இடம் அழகாக இருக்கணும், அந்த இடம் வந்து நல்லா ஒரு சூப்பராக இருக்கணும், நம்ம பண்ண அந்த நியூஸ் வந்து நல்லா இருக்கணும், நான் வந்து என் மனசில் நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த மாதிரி அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி வந்து அவங்க கண்டிப்பாக வந்து நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது வளர்க்கப்பட்டு வந்தன. சுற்றி திரியுமாறு அந்த மயில்கள் வளர்க்கப்பட்டன. ஓட்டலுக்கு சாப்பிட்ட வருபவர்களிடமும் தன்மை கொண்டவையாக இருந்தது. அவை அந்த ஓட்டலின் அடையாளமாக மாறியது. இந்த நிலையில் மர்ம கும்பல் ஒன்று அந்த ஓட்டலில் இருந்து 25 மைல்களையும் இரவோடு இரவாக திருடிவிட்டு சென்று விட்டது. எப்படி 25 மைல்களையும் அப்படியே எடுத்துன்னு போயிட்டாங்களாம். யாரு? மயில்களை கூட திருடுகிறார்கள். குழந்தைகளை கடத்தினாங்க, யானையை கடத்தினாங்க, யானை தந்தத்தை கடத்தினார்கள், துப்பாக்கியை கடத்தினாங்க, எல்லாமே கடத்திட்டாங்க, பணத்தை கடத்தினாங்க, நகையை கடத்தினாங்க, எல்லாமே போச்சு. எல்லாம் போய் இப்போ 25 மைல்களை கடத்திட்டு வந்திருக்காங்க. பாருங்க, சென்று விட்டது. இரவோடு இரவாக, அதுவும் நைட்டாகவே வந்து அதை வந்து சென்று விட்டது. இது குறித்து ஓட்டல் நிர்வாகத்தினர் போலீஸில் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வருகிறது. அதான் போலீஸ்ல போய் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் அது விசாரணை நடத்துவாங்க. அந்த மயில்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்று கண்டிப்பா முருகனுடைய அருளால கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்லி இந்த நியூஸ் மூலமா நம்மளும் அதை வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் இருங்க, ஒரே ஒரு செகண்ட் தான், என் பேப்பரை வந்து திருப்பி வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, நல்ல ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து வீட்டில் வந்து எப்பவுமே பேசுவோம். என்னன்னா ரஜினிகாந்த் சாரை பற்றி பேசுவோம், கமல்ஹாசனை பற்றி பேசுவோம், சாரை பற்றி பேசுவோம், பிரபு சாரை பற்றி பேசுவோம், ஏகப்பட்ட நடிகர்களை பற்றி நம்ம பேசிட்டு இருப்போம். சரிங்களா? அதில் வந்து நியூஸ்லேயும் தான் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார் படத்தில் கமல்ஹாசன் சாரா
அப்படின்னா பாருங்க, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சார் நடித்துள்ள கூலி படம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் மாதம் அது வெளியாகுது. அது தற்போது படத்தின் ரிலீஸ் ஆகும் முந்தைய பணிகள் நடந்து வருகின்றன. அதாவது முந்தைய பணிகள்னா என்ன, நம்ம அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்க அந்த பணிகளை அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கூலி படம் குறித்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது படத்தின் ஆரம்ப காட்சியில் கமலஹாசனின் குரலை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதாவது கமலஹாசன் சாரை இந்த கூலி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதையாவது நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், இங்கே யாருமே இல்லை, நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். கூலி படத்தில் எங்கள் பிஜிலி ரமேஷ் சார் நடிக்கணும்னு ரஜினிகாந்த் சார் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அது நடக்கலை. கண்டிப்பாக எனக்கு அந்த வாய்ப்பு, ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு 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 துளி செகண்ட் வாய்ப்பு அந்த தலைவர் கூட நடிக்கிறதுக்கு, அதாவது ரஜினிகாந்த் சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக இந்த நியூஸ் மூலயமா யாரும் இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக நான் இதை சொல்கிறேன். இதை பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே, லோகேஷ் கனகராஜ் சார் இதை எப்படியாவது ரஜினிகாந்த் சார்கிட்ட சொல்லி கண்டிப்பாக இதை எப்படியாவது நடத்தி கொடுங்க. ஓகேவா? இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், முன் வைக்கிறேன். இதற்காக கமலஹாசன் சாருடன் பேச்சுவார்த்தை நடைபெற வருகிறதால் இந்த முடிவாகும் பட்சத்தில் இறுதி கட்ட பணிகளின் கமலஹாசன் இணைந்து கூலி படத்தில் காட்சிகளுக்கு குரல் கொடுப்பார். அதாவது கூலி படத்திலையும் கமலஹாசன் சார் குரல் கொடுப்பார், அதாவது பின்னணி குரல் கொடுப்பார் என்பது இதனுடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்குது. சரியா? இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க. இந்த பாருங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலியில் பொதுமக்களுடன் உரையாடினார். என்ன உரையாடினாருன்னு பார்க்கலாம். பாருங்க, மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க கலெக்டர்களுக்கு உத்தரவாம். என்ன உத்தரவு போட்டிருக்காரு பார்க்கலாம். சென்னை ஜூலை 24 ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் நேற்று பொதுமக்களுக்கு காணொலி மூலம் உரையாடினார். என்ன உரையாடி இருக்காரு அதையும் பார்க்கலாம். மக்களின் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கலெக்டர்களுக்கு உத்தரவிட்டார். என்ன உத்தரவிட்டார் கலெக்டர்களுக்கு அதையும் பார்த்தலாம். ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் மக்கள் பணி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுதான் 3 நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போலோ ஆஸ்பத்திரியில் அவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அனுமதிச்சிருக்காங்களாம். பாருங்க, உங்களுடன் ஸ்டாலின் திட்டவட்டமாக தலைமை செயலாளர் முருகானந்தத்துடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதாவது தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள்கிட்ட அவர் பேச்சுவார்த்தை ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு. என்ன நடத்தினாருன்றத நம்ம இதை விரிவா பார்க்கலாம். இந்த திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் எண்ணிக்கை, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குறித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டறிந்தார். சந்திப்பு ஆலோசனை தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆஸ்பத்திரியில் இருந்தபடி அரசு பணிகளை தொடர்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்தே நான் அரசு பணியை தொடங்குகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் திட்டவட்டமாக வந்திருந்த பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வழியாக நேற்று உரையாடினார். என்ன உரையாடி இருக்காரு பார்க்கலாம். இதற்காக அப்போலோ ஆஸ்பத்திரியின் தனி அறை உருவாக்கப்பட்டிருந்தது. இதற்காகவே உரையாடுறதுக்காகவே பாருங்க, அப்போலோ ஆஸ்பத்திரியில தனியா அறையை உருவாக்கியிருக்காங்களாம். மேலும் பார்க்கலாம், செய்தியை பார்க்கலாம். முதலமைச்சரின் குரலை காணொலியில் கேட்ட தொண்டர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நீங்கள் நலம் பெற்று விரைவில் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். அவர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் உங்களையெல்லாம் சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என்று தெரிவித்தார். அதாவது அவர் மக்கள் கிட்ட எல்லாம் என்னென்ன எல்லார்கிட்டையும் பொதுவாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உடல்நலம் தேறி ஒரு மாவட்டங்களுக்கும் நான் செல்வேன் என்று அவர் உறுதி அளிச்சிருக்கார். பார்க்கலாம் மக்களே. கலெக்டர்களுடன் ஆலோசனை. தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அழகு மீனா, காஞ்சிபுரம் கலெக்டர் கலைசெல்வி, மோகன் கோவை கலெக்டர் பவுன்குமார், கிரியா வண்ணவர் ஆகியோருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலியில் பேசினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளை முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். இப்ப பாருங்க, அடுத்ததை பாருங்க. ஆஸ்பத்திரிக்கு அழைத்த வந்த போது அஜித்குமார் உடல்நிலை என்ன?
அடுத்த கட்ட விசாரணைக்காக நிகிதாவிடம் அழைப்பு. சிபிஐயிடம் அரசு டாக்டர் சாட்சியம். பாருங்க, மதுரை ஜூலை 24 ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்த போது அஜித்குமாரின் உடல்நிலை என்ன? கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அஜித்குமாரை வந்து எப்படி வந்து பண்ணி அவங்க சாவடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் போட்டிருக்காங்க. உடல்நிலை என்ன என்பது பற்றி சிபிஐயிடம் திருப்புவனம் அரசு டாக்டர் நேற்று சாட்சியம் அளித்தார். அவர் வந்து ஆட்சியரிடம் வந்து அவர் வந்து சாட்சி வந்து கொடுத்துருக்குறாங்களாம். அதன்படி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பையன் படி வைக்க சொன்னோம், அது வந்து அவங்க சரியா அவங்க வந்து இது பண்ணி வைக்கல. நாளைக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வராது. ஓகே, சாலையோர வீட்டுக்குள் பஸ் வந்து புகுந்துருக்காங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா பஸ் வந்து எப்படி ஓட்டியிருக்காங்க பாருங்க. சாலையோரத்தில் வந்து பஸ் என்ன பார்க்காதீங்க, இந்த பேப்பரை பாருங்க. சாலையோரத்தில் பஸ் வந்து புகுந்துச்சாங்க. எப்படி பாருங்க, இதில் இவ்வளோ நிறைய ஜனங்கள்லாம் இருந்தால் என்ன ஆகும், அவங்க உயிர் என்ன வருது பாருங்க. படிக்கிறேன் கேளுங்க. சாலையோர வீட்டுக்குள் பஸ் புகுந்தது 4 வயது சிறுமி பலி. குழந்தைய பாருங்க, குழந்தை வந்து எவ்வளோ வந்து அழகா இருக்கு பாருங்க. படிக்கிறேன் கேளுங்க. தர்மபுரி ஜூலை 24 சாலையோர வீட்டுக்குள் பஸ் புகுந்ததில் 4 வயது சிறுமி பரிதாபமாக இறந்தார். வீட்டுக்குள் பஸ் புகுந்தது. தர்மபுரி மாவட்டம் உழவன் கோட்டையில் இருந்து தர்மபுரி நோக்கி நேற்று அரசு டவுன் பஸ் ஒன்று காலை 9 மணி அளவில் புறப்பட்டது. பஸ்ஸை டிரைவர் தேவராஜ் வயது 66, பஸ் டிரைவருக்கு வயசு வந்து 66 என்பவர் ஓட்டினார். புறப்பட்ட சிறிது நேரத்தில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் சாலையில் தாறுமாறாக ஓடியது. உழவன் கோட்டைய கிராமத்தில் சாலையோரம் இருக்கும் வீட்டுக்குள் அந்த பஸ் புகுந்தது. பஸ் வீட்டுக்குள் புகுந்ததால் வீட்டின் முன்பகுதியில் இடிந்து விழுந்தது. இடிபாடுக்குள் சிக்கி அந்த வீட்டில் அந்த சிறுமியும் பஸ் டிரைவரும் படுகாயமடைந்தனர். பஸ்ஸின் முன்பகுதியும் அப்பளம் போல் நொறுங்கியது. இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். சிறுமி, அந்த குழந்தைய இப்ப காமிச்ச பார்த்தீங்களா, அந்த குழந்தை தான் இறந்துடுச்சு பாருங்க. காயமடைந்த சிறுமி டிரைவர் இருவரையும் தருமபுரி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிறுமி பரிதாபமாக இருந்தார். விபத்து குறித்து அதிசயமான் கோட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் உழவன் கோட்டையை சேர்ந்த ராமு என்ற பூ வியாபாரி வீட்டில் பஸ் புகுந்த தெரிய வந்தது. மேலும் பலியான சிறுமி ராமுவின் பக்கத்து வீட்டை சேர்ந்த நரசிம்மனின் மகள் அத்விகா 4 என்று தெரிய வந்தது. அந்த குழந்தையுடைய பெயர் வந்து அத்விகா, வயசு வந்து 4. பாப்பா மிஸ்யூடா பாப்பா. சிறுமி தன்னுடைய தாய் சோனியாவுடன் பூ வாங்குவதற்காக ராமு வீட்டுக்கு வந்தபோது விபத்தில் சிக்கி பலியானது தெரிய வந்தது. பாத்தீங்களா, ஒரு குழந்தையுடைய சாவு பார்த்தீங்களா. ஒரு வீட்டில் போய் பூ வாங்க போயிருக்கிறாங்களாம். அவங்க எப்பவுமே வழக்கமாக அந்த வீட்டில் தான் பூ வாங்குவாங்களாம். அவங்க அம்மாவும் குழந்தையும் போயிருக்கிறாங்க. அந்த வீட்டில் பூ வாங்க போகும்போது தான் இந்த பஸ்ஸு புகுந்ததால் அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் பார்த்தீங்களா. ரொம்ப வந்து இது வந்து கொடுமையான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து பஸ்ஸு ஓட்டுற அந்த அவரும் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாராம். இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது. அடுத்தது பாருங்க. மீசோரம் மாநிலத்தின் வயதான பெண்மணி வந்து சாவான். 117 பாருங்க. எல்லாரும் 60 வயசுல, 50 வயசுல, 45 வயசுல, அதாவது எங்க வீட்டுக்காருக்கெல்லாம் 46 வயசு. 46 வயசுலேயே இறந்துட்டாரு, குடிச்சிட்டு இறந்துட்டாரு. குடியால தான் அவர் இறந்தது. இறந்துட்டாரு. இந்த இவங்க பாருங்க, அது என்னுடைய கதை வேண்டாம். பாருங்க, 117 வயதுல இந்த பெண்மணி வந்து மறைஞ்சிருக்காங்க. இது வந்து பாருங்க, இது வந்து படிக்கலாம் பாருங்க. ஜூலை 24 மின்சாரம் மாநிலத்தின் வயதான பெண்மணியாக கருதப்பட்டவர் பாமியாங் 117. அதான் வெளியூர்ல இருக்கிறவங்க போல இருக்கு. 117 வயதான அவர் தெற்கு மிசோரத்தின் வாஸ்காங்டாலை மாவட்டத்தில் உள்ள பங்குவா கிராமத்தில் வசித்து வந்தார். இன்னொரு வாட்டி கேளுங்க. பாமியாங் வயசு 117, மிசோராமின் லாங்டாலை
மாவட்டத்தில் உள்ள பங்குவா கிராமத்தில் வசித்து வந்தார். சரிங்களா? இதில் ஒரு சின்ன பிழை, ஏதாவது பேரில் பிழை இருந்தால் அதை வந்து மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? அவர் நேற்று முன்தினம் இரவுடன் தனது இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டார். அதாவது வந்து அவங்க இரவோடி அவங்க வந்து இறுதி மூச்சை வந்து இறந்துட்டாங்களாம். அவங்க அது சொல்றாங்க. தனது இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டார். அவர் இறந்து விட்டதாக நேற்று கிராம தலைவர் அறிவித்தார். கிராம வாகனங்களில் பாமியாங் 1908 பிறந்ததாக குறிப்பு உள்ளது. திருமணம் செய்து கொண்டார். அவரது கணவர் ஏற்கனவே இறந்து விட்டார். அதாவது அவர் கணவர் வந்து ஏற்கனவே இறந்துட்டாராம். பாமியாங்கிற்கு 8 குழந்தைகள் பிறந்தனர். இப்போது அவருக்கு 51 பேரன் பேத்திகளும் அவர்களின் வாரிசுகளும் 122 பேரும் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. பார்த்துக்கோங்க, அவங்க பேரன் பேத்தி எல்லாமே அவங்களும் 122 பேருக்கு மேலே இருக்காங்களாம். அதாவது வாரிசுகளா, அது அடுத்தடுத்த வாரிசு, அது 4 கட்டமாக, 1 கட்டம் 2 கட்டம் 3 கட்டம் 4 தலைமுறைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாரிசுங்க வந்து இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம். இதை மாதிரிலாம் இருக்கணுன்றது தான் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். பெரியவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு புண்ணியம். பாருங்க, மது எவ்வளவு குடிக்கலாம் என்று பாட்டிலில் கூட குறிப்பிட உத்தரவிட முடியாது. அதான் கொஞ்சம் குடிக்கலாமா, இவ்வளோண்டு குடிக்கலாமா, இவ்வளோ குடிக்கலாமா, அந்த மாதிரி வந்து பாட்டிலில் கூட வந்து அவங்க அளவு சொல்ல மாட்டாங்களாம். அளவே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்களாம். வந்து எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், அதாவது மது எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் என்று பாட்டிலில் கூட குறிப்பிட உத்தரவிட முடியாது. இவ்வளோ தான் குடிக்கணும், இவ்வளோ அளவு தான் குடிக்கணும், இவ்வளோ. அதுதான் இப்போ நிறைய போகுதே. அதில் என்னது இவ்வளோ குடிக்கலாம், இவ்வளோ குடித்தாலும் விஷம், கொஞ்சம் குடித்தாலும் விஷம் தான், நிறைய குடித்தாலும் விஷம் தான். அதில் என்ன இவ்வளோன்னா அவ்வளோன்னா எல்லாமே ஒன்று தானே. இதை நல்ல ஒரு விஷயத்த பாருங்க, போட்டிருக்காங்க. ரயில் நிலையங்களில் ரீல்ஸ் எடுத்தால், அதாவது பசங்களுக்கு தான் இதை முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ரயில் நிலையங்களில் ரீல்ஸ் பண்ணால், அதாவது ரீல்ஸ் எடுத்தால் 1000 ரூபாய் அபராதம். படிக்கிறேன் கேளுங்க. அதிகாரிகள் வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க பாருங்க. சென்னை ஜூலை 24 ரயில் நிலையங்களில் ரீல்ஸ் எடுத்தால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ரீல்ஸ் மோகம் செல்போனில், அதாவது ரீல்ஸ் மோகம்னா ரீல்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்ன்ற ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு ஆர்வம் வந்து எங்கெல்லாம் எடுக்க சொல்லுது பாருங்க. முன்னெல்லாம் வீட்டில் எடுத்தாங்க, மொட்டை மாடியில் எடுத்தாங்க, முன்னெல்லாம் வந்து பார்க்கில் எடுத்தாங்க, முன்னெல்லாம் பீச்சில் எடுத்தாங்க, சினிமா தேட்டரில் அந்த வளாகத்துலலாம் எடுத்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. ரயில்வே தண்டவாளத்தில் நின்றுங்கன்னு ட்ரெயின் வரது கூட தெரியாமல், ட்ரெயின் வரது கூட தெரியாமல் இன்ட்ரெஸ்டாக இதையே பண்ணி நின்றா ட்ரெயின் வர்றது எப்படிங்க பார்ப்பீங்க? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ரீல்ஸ் மோகம்ன்ட்டு வந்து அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சென்னை ஜூலை 24, அதாவது 24ஆம் தேதி நடந்திருக்கு. 24ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ரயில் நிலையங்களில் ரீல்ஸ் எடுத்தால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் எச்சரித்து உள்ளனர். செல்போனில் வீடியோ எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பஸ் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கோவில்கள் என அனைத்து இடங்களும் ரீல்ஸ்களுக்கான இடங்களாக மாறி இருக்கிறது. குறிப்பாக ரயில் நிலையங்கள், ரயில் பெட்டிகள், தண்டவாளங்களில் ரீல்ஸ் எடுத்து பதிவிடும் வழக்கம் அதிகமாகி வருகிறது. ரயிலில் வரும் நேரத்தில் தண்டவாளத்தில் நின்று கொண்டு ரீல்ஸ் எடுப்பதால் சில நேரங்களில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. ஆமாம், கண்டிப்பாங்க. நம்ம தண்டவாளத்தில் நின்று ரீல்ஸ் எடுக்கும்பொழுது அதையே தான், அந்த ரீல்ஸ் எடுக்கிறதையே தான் பார்த்துன்னு இருப்போமே தவிர இந்த பக்கமும் அந்த பக்கமும் ட்ரெயின் வருதா இல்லை தண்டவாளத்திலே ட்ரெயின் வருதான்னு நம்ம பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது நான் செய்ய மாட்டேங்க. கண்டிப்பாக சவுண்டு கேட்டாலே காது மூடிடுவேன். நம்மளுக்கு அந்த பயம் இருக்குது, எனக்கு இருக்குது. ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வந்து இந்த பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லது தான். ஏன்னா வந்து உயிரிழப்புகளை வந்து தவிர்க்கலாம். அதுக்கு தான் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. எடுப்பதால் சில உயிரிழப்புகளும் ஏற்படும். இதை தடுக்க ரயில்வே துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. ரயில் நிலையங்களில் செல்போன்களின் வீடியோ எடுத்து ரீல்ஸ் பதிவிடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் எனவே ரயில்வே அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அதாவது இந்த மாதிரி தண்டவாளத்துலேயோ, இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இந்த மாதிரிலாம் எடுத்தால் அவங்களுக்கு ஃபைன் யாராக இருந்தாலும் 1000 ரூபாய்
கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. இது குறித்து ரயில்வே அதிகாரிகள் கூறியதாவது, விதிகளின்படி ரயில்வே நிலையங்களில் செல்போனில் வீடியோ எடுப்பது அனுமதிக்கப்படுவதில்லை. புகைப்படம் மட்டுமே எடுக்கலாம். ஆனால் சிலர் செல்போனில் ரீல்ஸ் எடுத்து பதிவிடுவதாக புகார்கள் வந்தவாறு உள்ளது. அதாவது இப்போ நம்ம போயிட்டே இருக்கும் போது செல்ஃபோனில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அம்மா புள்ள, தாத்தா ஆயா பாட்டி இந்த மாதிரிலாம் குரூப்பாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ரீல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அதாவது டிக்டாக்கு, அந்த ஷார்ட்டு, அந்த இதை நம்ம போடுவாங்க, அதெல்லாம் போடுறது வந்து அந்த மாதிரி தண்டவாளத்தில் நின்று போட்டாங்கன்னா கண்டிப்பாக 1000 ரூபாய் வசூல் பண்ணப்படும் சொல்லிட்டு இது மாதிரி போட்டிருக்காங்க. தண்டவாளம் ஆகியவற்றில் செல்போனில் ரீல்ஸ் எடுக்கும் நபர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள், கண்காணிப்பு கேமரா மூலம் இதை கண்காணிப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கேமரா எவ்வளோ கேமரா இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனை வந்து சுற்றி, எந்த பக்கம் ட்ரெயின் வருது, எந்த பக்கம் நிற்குது, எங்கே வந்து பின்னாடி வர ட்ரெயின் வருது, எப்படி எக்ஸ்பிரஸ் வந்து கிராசிங் ஆகுது, இதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த ட்ரெயினில் இருக்கிறது அந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டர்லேருந்து வாட்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து. மற்றும் ரயில்வே நிலைய கேமராக்கள், மேலாளர்கள், கண்காணிப்பு கேமராக்கள், இதை கண்காணிப்பாளர்கள், இவ்வாறு ரீல்ஸ் எடுக்கும் நபர்களுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பயணிகளை அச்சுறுத்தும் வகை ரீல்ஸ் எடுக்கும் நபர்கள் மீது கைது நடவடிக்கையும் பாயும். இதை தவிர கடைபிடிக்க ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தண்டவாளங்களில் ரீல்ஸ் எடுப்பதை, தண்டவாளம் போதில் ட்ரெயின் தண்டவாளம், அதில் தான் ரீல்ஸே எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க மெயின். அதனால பசங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, பசங்களாகட்டும், சின்ன பசங்களாகட்டும், பெண் குழந்தைகளாகட்டும், யாராக இருந்தாலும், பெண் குழந்தைகள் கூட அவ்வளோ கொஞ்சம் தைரியமாக செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், தண்டவாளத்தில் நின்று செய்யாதீங்க பசங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்களா, பண்ணாதீங்க. அது பண்ணால் வந்து அம்மா அப்பாங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. உங்கள் வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, சரிங்களா? வீட்டில் பண்ணுங்கள். வீட்டில் வந்து மொட்டை மாடிலாம் இருந்தால், வீடு இருந்தால் வீட்டுக்குள்ளேயோ மொட்டை மாடிலையோ சும்மா உங்களுடைய அந்த பொழுதுபோக்கு ஹாபிஸ் இருந்தால் அது மாதிரி பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இது ஒரு நான் வந்து சொல்கிறேன்னு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, சரியா? அடுத்தது பார்க்கலாம். விமானத்தில் அடிக்கடி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. நான் கூட நான் அந்த பக்கம் தான் வரேன், கேகே நகர் வழியாக தான் வரேன். விமானம் வந்து பறக்கும், போகும், அதெல்லாம் வந்து ஒரு ஆசையாக நான் பார்ப்பேன். இங்கே பாருங்க, தேஹா புறப்பட்டு சென்றபோது விமானத்தில் திடீர் கோளாறாங்க. 2 மணி நேரத்தில் கோழிக்கோட்டில் தரையிறக்கப்பட்டதுங்க. கோழிக்கோடு ஜூலை மாதம் 24ஆம் தேதி கேரளா மாநிலம் கோழிக்கோட்டில் இருந்து 188 பயணிகளுடன் கத்தார் தலைநகர் தோஹாவுக்கு நேற்று காலை 9 மணிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட்டு சென்றது. சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நேற்று காலை 9 மணிக்கு அந்த மாதிரி இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து புறப்பட்டு சென்றதுங்க. 2 மணி நேரத்தில் நடுவானில் பறந்தபோது அதில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. பாருங்க, 2 மணி நேரத்தில் அந்த மாதிரி மேலே பறந்துன்னு இருக்கும்போது கோளாறு ஏற்பட்டால் எப்படி இருக்குங்க மக்களுக்கு? அதில் உள்ள உட்காந்துருக்கிறவங்களுக்கு எப்படி படப்பட ஐயோ கடவுளே, அந்த கடவுள் இந்த கடவுள், சாமி காப்பாத்துங்க, அம்மா அப்பா யாரையாவது காப்பாத்துங்க, ஏதோ ஒரு பேரை சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அங்கே பாருங்க, அந்த மாதிரி கோளாறு ஏற்பட்டதுங்க. இதை அடுத்து அந்த விமானம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதுங்க. இது பற்றி விமான நிலைய அதிகாரிகள் கூறுகையில், விமானத்தின் கேபிள் ஏசியில் சில நுட்ப கோளாறு ஏற்பட்டு உள்ளது. இதையடுத்து இந்த விமானம் மீண்டும் கோழிக்கோடு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அதாவது வந்து நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி கோவில் கோடுன்னு ஒன்று இருக்கான், அந்த ஊருன்னு ஒன்று இருக்கான். அந்த ஊரில் வந்து இதை வந்து அவங்க கீழே இறக்கிட்டு இருக்காங்க, அந்த பிளைனை இறக்கியிருக்காங்க. அதில் இந்த பயணிகள் மாற்று விமானம் மூலம் தோஹா செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என்றனர். சரிங்களா? இதே போல் அகமதாபாத்தில் இருந்து டையூ செல்ல இருந்த இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டது. இதே மாதிரி தான் இன்னொன்று இருந்துதான். ஆனால் வந்து அதை வந்து போகும்போது என்ன பண்ணிட்டாங்களா, வந்து தரையிறக்கை
தரையிறக்கி கோளாறு ஏற்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கும் அந்த விமானத்தில் ரத்து செய்யப்பட்டது. அதனால வந்து அது அந்த விமானத்தை வந்து ரத்து செஞ்சுட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்களை வந்து இப்ப பார்க்க போறோம். அவர்களுடைய ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, படிக்கலாம், கேளுங்க. இந்த இது போட்டிருக்காங்க, படிக்கலாமா? பாக்குறீங்களா? கேட்க. குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றத்துக்கு லஞ்சம். இதுக்கு வந்து சென்னை ஜூலை 24 பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் குடிநீர் இணைப்புக்கு பெயர் மாற்ற கூறி விண்ணப்பித்த வழக்கறிஞர் ஒருவரிடம் நகராட்சி ஊழியர் ரகுபதி என்பவர் லஞ்சம் கேட்டு தொல்லை கொடுத்திருக்கிறார். இந்த முகாம்களால் தங்களுக்கு விளம்பரம் கிடைத்ததாக ஆளுநர் திமுக வேண்டுமானால் திருப்தி அடையலாம், தவிர மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. மாறாக இத்தகைய விளம்பர திட்டம் சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அரசின் அனைத்து சேவைகளும் லஞ்சம் இல்லாமல் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும். எனவே அதை உடனடியாக செய்து திமுக அரசு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவர் இதில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அரசின் அனைத்து சேவைகளும் லஞ்சம், அதாவது லஞ்சம்னா வந்து இதை பண்ணுங்க, உங்களுக்கு நான் இவ்வளோ கொடுக்குறேன், நீங்கள் இதை பண்ணுங்க, இதை நான் உங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறேன். நான் வந்து ஒரு இதில் பேசுகிறாங்க இல்லையா, ஒரு ஆஃபீஸில் வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்காங்க, லஞ்சம் இல்லாமல் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும். எனவே அதை உடனடியாக செய்து திமுக அரசு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். அதாவது திமுக கிட்ட வந்து இவங்க வந்து பரிகாரமா அதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, மருத்துவ கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாணவர் கைது. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஒரு அசிங்கங்க. படிக்கிற வயசுல படிக்கணுங்க, படிக்கணும். நம்ம எங்க போறோம்? ஸ்கூலுக்கு போகிறோம். சரி, ஸ்கூலுக்கு போனோமா, அடுத்தது காலேஜுக்கு போகிறோம், அடுத்தது காலேஜுக்கு போகிறோமா ஐடி போகிறோமா பாலிடெக்னிக் போகிறோம். இந்த மாதிரி வந்து படிக்கிற இதில் தான், படிப்பில் மட்டும் தாங்க நம்மளுக்கு 24-25 வயசு வரைக்கும் அந்த படிக்கிறதுல தாங்க கவனம் போகணும். படிப்பை மட்டும் சிதற விட்டுட்டா படிப்பு தான் கல்வி, படிக்கணும். எங்கள் பையனுக்கெல்லாம் சுத்தமாக படிக்க வராது. ஸ்கூலுக்கு போடா நானே சொல்லி ஸ்கூலுக்கு போவான், டெய்லி லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு போயிடுவான். ஆனால் அந்த படிக்கணும்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. ஆனால் இப்போ கஷ்டமாக இருக்கும், பின்னாடி நம்ம அம்மா சொன்னாங்களேன்ற ஒரு இது வந்து அவனுக்கு அப்போ தெரியும். அதான் வந்து படிக்கிற வயசில் படிக்கணும்ப்பா. இங்கே பாருங்க, கேளுங்க. மருத்துவ கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாணவர் கைது. அது வந்து தப்பு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து அவங்க கைது செஞ்சுருக்காங்க. அது வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்கப்பா. இங்க பாருங்க, 4 கிலோ தங்கத்துடன் தப்பி வந்த நகைக்கடை அதிகாரி ஊட்டியில் கைது. அதாவது 4 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போயிருக்காங்களாம். அது வந்து ஊட்டியில பிடிச்சிருக்காங்க, ஊட்டியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஊட்டியில கண்டுபிடிச்சி கைது செஞ்சிருக்காங்க. பாருங்க, புது டெல்லியில ஜூலை மாதம் 24ஆம் தேதி டெல்லியில் 4 கிலோ தங்கத்தை திருடிவிட்டு தப்பி வந்த நகைக்கடை அதிகாரி ஊட்டியில் பதுங்கி இருந்த போது கைது செய்யப்பட்டார். ஆனால் 4 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போய் பதுங்கி இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க கைது பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை கொஞ்சம் நான் விரிவாக படித்து சொல்கிறேன், கேளுங்க. நகைக்கடை மேலாளர், தலைநகர் டெல்லியின் கரோல் பாக் பகுதியில் விஷால் சைன்ஸ் என்ற நகைக்கடை உள்ளது. இங்கு மனோஜ் வயது 36 என்பவர் 2014ஆம் ஆண்டு முதல் வேலை பார்த்து வந்தார். அதாவது முதல் வேலைனா அவர் ஃபர்ஸ்ட் வேலை ஏதோ பார்த்து வந்திருக்கார் போல இருக்கு. வந்தார். தற்போது அவர் கடையின் மேலாளராக இருந்து வந்தார். அதாவது கடையில வந்து ஒரு பெரிய பதவியில வந்து அவர் இருந்திருக்கிறார். மனோஜ் பிராப் நகர் பகுதியில் வசித்து வந்தார். அவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார். அதாவது ஆன்லைன்லயே சீட்டாடுவாங்கல்ல, செல்போன்ல,
இப்போதான் அதான் நிறைய இருக்கேன். இது மாதிரி விளையாடுங்க, 10,000 கொடுக்குறேன், இது மாதிரி விளையாடுங்க, 5,000 கொடுக்குறேன். ஆனால் கண்டிப்பாக சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் விளையாடுவாங்க, ஆனால் எனக்கு தெரியாது. இந்த நிலையில் கடந்த மாத இறுதியில் தான் வேலை பார்த்த நகைக்கடையில் இருந்து 4 கிலோ தங்க நகைகள் இருந்து 4 கிலோ தங்கைகளுடன் 4 கிலோ தங்க நகைகளுடன், நல்லா கேளுங்க, இந்த நிலையில் கடந்த மாத இறுதியில் தான் வேலை பார்த்து வந்த நகை கடையில் இருந்து 4 கிலோ தங்கை நகைகளுடன் மனோஜ் தலைமறைவாகிவிட்டார். அதாவது 4 கிலோ தங்கத்தை எடுத்துக்கின்னு அவர் தலைமறைவாயிட்டாராம். பாருங்களேன். இது குறித்து கடந்த 1ஆம் தேதி கடை முதலாளி போலீஸில் புகார் அளித்தார். 4 கிலோ தங்கம் இதுவானா அப்போ வந்து அவங்க கடை முதலாளி என்ன பண்ணுவார் சொல்லுங்க? போலீஸில் வந்து புகார் கொடுத்துட்டார். நகைகளை எடுத்துக்கின்னு அவங்க மாயமாயிட்டாங்க. பாருங்களேன், கேட்கலாம். அந்த புகாரில் மனோஜ் சுமார் 80 கிலோ நகைகளுக்கான பொறுப்பான அதிகாரியாக பணியாற்றி வந்தார். அதாவது 80 கிலோ தங்கத்துக்கு அவர் வந்து பொறுப்பாக தான் இருந்திருக்கிறார். நான் இப்போ என்கிட்ட கொடுக்குறீங்க, அதை நான் வச்சுக்கிறேன்னா அதை நான் பொறுப்பாக தான் அதை பார்த்துக்கிட்டோம். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதோ ஓடவோ கூடாது. நம்மக்கிட்ட நம்ம பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க, நம்ம பொறுப்பாக இருந்து இதை செயல் பண்ணணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை தானே. இதை நமக்கு பொறுப்பாக கொடுத்துருக்காங்கப்பா, இந்த வேலையை நம்ம பொறுப்பாக செய்யணும்ப்பா, பொறுப்பாக கொடுக்கணும்ப்பா அப்படின்றது அது வந்து நம்மளுக்கு அது ஒரு கர்வம், அது நம்மளுக்கு அது ஒரு பெருமை. அது வந்து எப்படி இருக்கணும், பெருமையாக வந்து நம்ம அதை மதிக்கணும். அது அந்த பெருமையை வந்து இவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. பாருங்க, அந்த புகாரில் மனோஜ் சுமார் 80 கிலோ நகைகளுடன் பொறுப்பான அதிகாரியாக பணியாற்றி வந்தார். ஜூன் 26ஆம் தேதிக்கு பின்பு அந்த வேலைக்கு வரவே இல்லை. அதான் இவர் எடுத்துன்னு போயிட்டார். எங்கேருந்து வருவார்? வரவே இல்லை. ஜூன் 29ஆம் தேதி மனோஜை காணவில்லை என்று அவரது மனைவி போலீஸால் புகார் கொடுத்தார். யாரு? மனோஜுடைய பொண்டாட்டியே புகார் கொடுத்துருக்குறாங்க, காணவில்லைன்ட்டு. அப்போ பார்த்தா அளித்தார். இதை அடுத்து இந்த கடையில் நகைகளை சரிபார்த்த போது மனோஜ் நிர்வகித்து வந்த பகுதியில் 3 கிலோ நகைகளும் 980 கிராம் தங்க நகைகள் மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நகைகளுடன் அவர் தலைமறைவாகி விட்டதாகவும் அதை கண்டுபிடித்து தரும்படியும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதை கண்டுபிடிச்சி தாங்கன்றதை அவங்க வந்து இது மாதிரி சொல்றாங்க, கண்டுபிடிச்சி தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பார்த்தீங்களா? இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மனோஜை தேடி வந்தனர். டெல்லி முழுவதும் தேடியும் மனோஜ் போலீசில் சிக்கவில்லை. அவர் ஆக்ரா பகுதியில் தனது மோட்டார் சைக்கிள்களை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அங்கு பழைய செல்போன் ஒன்றையும் வாங்கியுள்ளார். அவர் அங்கிருந்து பெங்களூர் ரயிலில் ஏறியதாக தெரிய வந்தது. இதையடுத்து கர்நாடகம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் உஷார்படுத்தப்பட்டு மனோஜை தேடி வந்தனர். அவர் பெங்களூரில் இறங்கி அவர் அங்கு வேறொரு செல்போன் வாங்கியுள்ளார். பாருங்க, செல்போனு வாங்கறதுக்காகவே ஒரு இடமா மாறி இருக்காரு. கடைசியில் வந்து பெங்களூரில் இறங்கி வேற செல்போன் வாங்கியிருக்கார். செல்போன் நடவடிக்கைகள் மூலம் அவரது நகர்வுகளை கவனித்த போது இப்போதான் எல்லா சிஸ்டமும் இருக்கு. நம்ம என்ன பேசுகிறோம், எங்கே இருக்கோம், ஏது என்ன லொட்டு லொசுக்கு எல்லாமே தானே செல்ஃபோனில் இப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி பார்க்கையில் பாருங்க, செல்போன் நடவடிக்கைகள் மூலம் அவரது நகர்வுகளை கவனித்த போது அவர் செல்போன் சென்னை வழியாக ஊட்டிக்கு சென்றது தெரிய வந்தது. அதாவது அவருடைய செல்வுடைய மூமெண்ட்டை வச்சு பார்த்ததுல அவர் ஊட்டியில தான் இருக்காருன்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, தீர்மானமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுல இது குறித்து போலீசார் கூறுகையில் ஊட்டியில் ஒரு ஓட்டலில் தங்கியிருந்த மனோஜை மடக்கி பிடித்து கைது செய்தனர். பார்த்தீங்களா? ஆன்லைன் சூதாட்டத்துக்கு இங்கே பாருங்க, அவரிடம் நடத்திய விசாரணையின் கடந்த சில ஆண்டுகளாகவே நகை வடிவமைப்பாளர்களுடன் சேர்ந்து கொண்டு அவ்வப்போது நகைகளை உருக்கி விட்டு வந்ததாக ஒப்புக்கொண்டார். அந்த பணத்தை குடும்ப தேவைக்கும் ஆன்லைன் சூதாட்டத்துக்கும் பயன்படுத்தி வந்ததாகவும் கூறியுள்ளார். அங்கிருந்து 100 கிராம் தங்கம், ரூபாய் 23 லட்சம் ரொக்கம் மற்றும் 2 மொபைல் போன்களை போலீசார் மீட்டனர். மீதமுள்ள திருடப்பட்ட தங்கத்தை கண்டுபிடிக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன. அதாவது மற்றும் இங்க பாருங்க, 23 லட்சம் ரொக்கம் மற்றும் 100 கிராம் தங்கம், 2 போனு, மீதமுள்ள திருடப்பட்ட தங்கத்தை கண்டுபிடிக்க முயற்சிகள். அதான் இன்னும் இருக்குதான், அந்த தங்கைகளையும் நகையையும் மீட்கணும்ட்டு போலீசார்கள் வந்து வலைவீசி தேடி வருகின்றனர். பார்த்தீங்களா எப்படியெல்லாம் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. சரி, இதை படிக்கலாம் பாருங்க.
துயர சம்பவம் தாங்க. சின்னதா பாருங்க. சத்தீஸ்கரில் துயர சம்பவம். 3 பேரை யானைகள் மிதித்து சென்றன. ராய்ப்பூர் ஜூலை 24. ராய்ப்பூர்னா ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா பிகில் படத்துல வந்து விஜய் உடைய அண்ணாவுடைய அப்பாவா வந்து உன்னர் விஜய் இருப்பாரு. அவருடைய அப்பா வந்து ராயப்பர்ன்னு தான் சொல்லுவாங்க. அந்த படம் ஞாபகம் வந்தது. இந்த ராயப்பர்னு பார்த்தோன்னா அந்த படம் வந்தது. அதுக்காக போயிடாதீங்க. இப்போ நியூஸ்க்கு வருவோம். இங்கே பாருங்க. ராயப்பூர் ஜூலை 24 சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கார் மாவட்டத்தில் உள்ளது. கோச்சாய்டி கிராமம். நேற்று பாருங்க, ஊர் பேரெல்லாம் வாயில நுழையிலங்க. பாருங்க எப்படிலாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். கோசாய்டி கிராமம் நேற்று முன்தினம் இரவில். இதில் ஏதாவது சின்ன பிழை இருந்தால் என்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். வேறு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, ஏன்னா வந்து வேலை போயிடும். சரிங்களா? ராய்கார் மாவட்டத்தில் உள்ளது கிராமம். நேற்று முன்தினம் இரவில் இந்த கிராமத்துக்குள் ஒரு பெண் யானை தனது குட்டியுடன் புகுந்தது. அங்கு 3 வயது ஆண் குழந்தை யானைகள் மிதித்து கொன்றன. பின்னர் அங்கிருந்து சென்ற யானைகள் அருகில் உள்ள மோகன்பூர் கிராமத்தில் புகுந்தது. அங்கு சந்தாரா பாய் ராதியா வயது 46 மற்றும் புருஷோத்தம் காடியா வயசு 48 யானைகளுடைய பெயருங்க ஆகியோரையும் வெறித்தனமாக தாக்கி மிதித்து சென்றன. யானைகள் வந்து மிதிச்சிச்சு. 3 பேரை வந்து மிதித்து சாவடிச்சிருச்சு. சென்னையில் பரபரப்பு சம்பவம் என்னன்னு பாருங்களேன். 7வது மாடியில் 3வது மாடியில் 2வது மாடி 1வது மாடி குடிக்கும் போதே நம்மளுக்கு படபட பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ என்னமோ தெரியாதே, ஏதோ தெரியாதே என்னமோ. இவங்க பாருங்க தைரியமா பண்ணியிருக்காங்க. 7வது மாடியில் இருந்து குதித்து கல்லூரி மாணவர் தற்கொலையாங்க. அவருடைய மனசுல எப்படி இருந்ததோ, அவருடைய வீட்டில் என்ன கஷ்டமோ, என்ன மனநிலையோ, அவருக்கு என்ன மனநிலையோ என்னன்னு தெரியல. அந்த குழந்தை சாவுற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கலாமாங்க? பார்க்கலாம் இருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு தாங்க அந்த வழி தெரியும். பார்க்கலாம். சென்னை ஜூலை 24 சென்னை ராயப்பேட்டை மாசிலாமணி தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் ஆதித்யா சச்சின். இவர் கேளம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிகாம் பட்டப்படிப்புக்கு படித்து வந்தார். இவருடைய தந்தை அண்ணா சாலையில் உதிரி பாகங்கள் விற்கும் கடையை நடத்தி வருகிறார். சச்சின் சில நாட்களான மன அழுத்தத்தில் இருந்து வந்தார் தெரிகிறது. அண்ணா சாலையில் உதிரி பாகங்கள் விற்கும் கடையை நடத்தி வருகிறார். சச்சின் சில நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக தெரிகிறது. எப்படிங்க? தெளிவா படிக்கணுங்க. கேளுங்க, தெளிவா கரெக்டா நம்ம படிக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணும். இங்க பாருங்க. உதிரி பாகங்கள் விற்கும், அதாவது உதிரின்னா இந்த மாதிரி லைட்டு, இந்த மாதிரி சைக்கிளு, அது இதெல்லாம் ஏதோ பாகங்கள் விற்பாங்க போல இருக்குங்க. அவங்க அப்பா பாருங்க, கஷ்டப்படுற வேலை தானே பாருங்க. விற்கும் கடையை நடத்தி வருகிறார். சச்சின் சில நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் இதற்காக சிகிச்சையும் எடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று கல்லூரி முடித்து வீடு திரும்பி சச்சின் அவர் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள 7வது மாடிக்கு யோகாசனம் செய்ய சென்றார். அப்போது திடீரென அங்கிருந்து கீழே குதித்து விட்டார். இதில் பலத்த காயமடைந்த அவர் அங்கேயே ரத்த வெள்ளத்தில் பலியானார். அதான் யோகாசனம் செய்யறதுக்காக போயிருக்கிறாருங்க. அங்க என்ன நினைச்சாரு, ஏது நினைச்சாரு அவர் மனசுல தெரியலங்க. ஏதாவது கவலையை நினைச்சிருப்பாரோ, இல்ல அவருடைய கஷ்டத்தை ஏதாவது நினைச்சிருப்பாரோ, இல்ல அவருடைய பள்ளியில ஏதாவது மாணவராச்சே, அவர் பள்ளியில அவரை ஏதாவது திட்டிருப்பாங்களோ என்னன்னு தெரியலங்க. அவர் என்னன்னே ஒண்ணுமே புரியல. இப்ப படிக்கலாம் இருங்க. தகவல் அறிந்து விரைந்து வந்த ராயப்பேட்டை போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்களாங்க. போலீஸ் வந்து இனிமேல் தான் அதை விசாரிப்பாங்க போல இருக்குதுங்க. பாவம் அந்த மாணவனுடைய இழப்பு அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும். அவன் ஒரு பிள்ளையா இருந்தால், 3-4 பிள்ளையா இருந்தால் கூட கொஞ்சம் ஏதோ மனசு ஆற்றிப்பாங்க. ஒரே பிள்ளையா இருந்தால் கண்டிப்பாக மனசு வந்து ரொம்ப வலிக்கும். அந்த குடும்பத்துக்கு வந்து எங்கள் நியூஸ் சார் மூலியமாக நாங்கள் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோங்க. இப்ப பாருங்க, என்ன போட்டிருக்குன்னா, இது எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த பாருங்களேன். உண்டு உறைவிட
பள்ளியில் பயங்கரம். 8 வயது மாணவன் கழுத்தை இறுக்கி கொலை. 8 வயசு மாணவன்னா பையனை வந்து கழுத்தை வந்து இறுக்கி வந்து கொலை பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியல. சக மாணவர்கள் 2 பேர் வெறி செயல். 8 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? 8 வயசு மாணவனை வந்து 2 பேர் சேர்ந்து கழுத்தை இது பண்ணி கொண்டிருக்காங்களாம். பாருங்க, முன்னெல்லாம் வந்து +1 +2 10th அந்த மாதிரின்னுவாங்க. இப்போ வந்து 8 வயசுலேயே பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்க. ஆனால் நம்ம ஊர் இல்லைங்க, மும்பையில் மராட்டிய மாநிலம் ஜால்னா மாவட்டம் போகார்தான் பகுதியில் பழங்குடியின மாணவர்களுக்கான அரசு உதவி பெறும் உண்டு உறைவிட பள்ளி உள்ளது. அதாவது அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கிற தங்குற வசதி ஹாஸ்டல் மாதிரி உள்ளது. இங்கு தங்கி பயிலும் மாணவர்களும் அனைவரும் கடந்த திங்கட்கிழமை இரவு உணவு சாப்பிட்டு விட்டு தூங்கச் சென்றனர். நேற்று முன்தினம் காலையில் 8 வயது மாணவன் ஒருவன் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கவில்லை. அதாவது அந்த 8 வயசு மாணவன் வந்து தூக்கத்திலிருந்து காலையில் எழுந்திருக்கவில்லை. அவன் பேச்சு மூச்சின்றி கிடந்தான். அப்ப இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விடுதி காப்பாளர் மற்றும் ஊழியர்கள் மாணவனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிச் சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக டாக்டர்கள் கூறினர். அவன் கொலை செய்யப்பட்டதாக பிரேத பரிசோதனை தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது கொலையான சிறுவனுக்கும் விடுதியில் தங்கி படிக்கும் 2 மாணவர்களுக்கும் இடையே முந்தைய நாள் மாலையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஏங்க சண்டை, வாய் தகராறு, ஏதோ வாய் தகராறு பசங்களுக்குள்ள நடந்தா பேசி தீர்த்துக்கணும். அது என்ன வந்து கழுத்தை அறுத்து கொலை பண்றது, பாய்சன் கலந்துறது, இதெல்லாம் என்ன? மாணவர்கள் ஏன் இப்படி பண்ணுகிறார்கள்? மாணவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஒரு குழந்தைய சாவடிக்கிறதுக்கு யாரு உங்களுக்குலாம் உரிமை கொடுக்குறா? யாரு உங்களுக்கு வந்து உரிமை கொடுக்கறது? யாரு? ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு இதுவா? இப்பயே நீங்க இந்த மாதிரி கொலை செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு கத்தியெல்லாம் பிடிப்பீங்களே. நாளைக்கு வீட்லயே யாரையா சாவடிக்கிறதுக்கு நீங்களே பிளான் போடுவீங்க. என்னப்பா, படிக்கிற வயசுல படிக்கணும், கொலை செய்வீங்களா? இதெல்லாம் தப்பு இல்லையா? அவங்க வந்து அந்த 8 வயது குழந்தையுடைய அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்க மனநிலை என்ன பாருங்க. தெரிய வந்தது. பாருங்க, வாய் தகராறு ஏற்பட்டது. அந்த பசங்களுக்குள்ள முன்னைய நாள் தான் வந்து வாய் தகராறு ஏற்பட்டிருக்கான். இடையே முந்தைய நாள் மாலையில் வாய் தகராறு அனைவரும் தூங்க சென்ற பின்னர் அந்த 2 மாணவர்களும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த 8 வயது சிறுவனின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொண்டு விட்டு ஒன்றும் தெரியாதது போல் இருந்து கொண்டே அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட 8 வயது மற்றும் 14 வயதுடைய அந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். மாணவர்கள், அதாவது 8 வயசு ஒன்று, இன்னொன்று வந்து 14 வயசு பையன். 2 பேருமே பசங்க தான். அதான் ஒரு 4 பேரா குரூப்பாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேர் வந்து 2 பேர் தான் வந்திருக்கு. தப்பு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? படிக்கணும். இப்போ வந்து உங்கள் படிப்பும் போச்சு இல்லையா? படிப்பும் போச்சு, ஏதாவது இதுக்கு தான் அனுப்புவாங்க உங்களை. அதனால மாணவர்களே, படிக்கிற வயசுல படிங்க, கண்டிப்பாக படிங்க. இந்த மாதிரிலாம் கொலை பண்ணுறது, விஷம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. தப்பு, ரொம்ப 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 தப்பு. அடுத்த நியூஸ் என்னன்னா, பிரதமர் மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பு. அதாவது பிரதமர் மோடி அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பு. மக்களை காப்போம் பயண திட்டத்தில் மாற்றம் ஏதோ இருக்கிறது என்று, அதற்காக இவர்கள் 2 பேரும் சந்திக்கிறார்கள். இங்க பாருங்க, தயாரிப்பு நிறுவனத்திடம் ரூபாய் 9 கோடி இழப்பீடு கேட்டு நடிகர் ரவி மோகன் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி, ஹைகோர்ட் உத்தரவு. பாருங்க, அண்ணன் வந்து ஜெயம் ரவி அண்ணன் படத்தை போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, படிக்கலாமா? ஒரு 3-4 லைன் படிக்கலாம், பார்க்கலாம். சென்னையில் நடக்குது. ஜூலை 24ஆம் தேதி தயாரிப்பு நிறுவனத்திடம் ரூபாய் 9 கோடி இழப்பீடு கேட்டு நடிகர் ரவி மோகன் தாக்கல் செய்த வழக்கை
தள்ளுபடி செய்து சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. படத்தில் நடிப்பதாக கூறி முன்பணமாக பெற்ற 4 கோடியை ரூபாய் 6 கோடியை நடிகர் ரவிமோகனிடம் இருந்து கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் பாபி டாச் கோல்ட் யூனிவர்சல் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்து பதிலுக்கு கொடுத்த கால்ஷீட்டை பயன்படுத்தாமல் 6 மாதங்களை வீணடித்த பாபி டாச் யூனிவர்சல் நிறுவனத்திடம் இருந்து 9 கோடி இழப்பீடு கேட்டு ஐகோர்ட்டில் ரவிமோகன் வழக்கு தொடர்ந்தார். மேலும் அந்த நிறுவனம் தயாரிக்கும் படங்களை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று மற்றொரு மனுவும் தாக்கல் செய்தார். இந்த 2 வழக்குகளும் நீதிபதி அப்துல் குத்துஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கின் மூலம் எதிர்மறையான விளம்பரம் தான் ஏற்படும், அதற்கு பதிலாக பணத்தை திரும்ப அளித்துவிட விடலாமே என்று நடிகர் ரவிமோகன் தரப்பு நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு ரவிமோகன் தரப்பில் கார்த்திகேயன் கார்த்திகை பாலன் ரவிமோகன் கொடுத்த கால்ஷீட்டை பயன்படுத்தவும் இல்லை, அடுத்த இடத்தில் நடிக்கும்போது பணத்தை திரும்ப அளிப்பதாக கூறியது நிறுவனம் ஏற்கவும் இல்லை என்று வாதிட்டார். தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வக்கீல் விஜயன் சுப்பிரமணியன் உடனான பிரச்சனையின் போது வாடகை வீட்டில் வசித்து வருவதாக அறிக்கை வெளியிட்ட ரவிமோகன் தற்போது சொந்த படம் தயாரித்து வருகிறார். எங்கள் நிறுவனம் அளித்த ரூபாய் 6 கோடி முன் பணத்தை கொண்டு பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். முன்பணத்தை கேட்கும் போது அதை திருப்பி தருவதாக கடந்த மார்ச் ஏப்ரல் மாதம் கூறி அவர் தற்போது இழப்பீடு கேட்டது நியாயம்தானா என்று வாதிட்டார். இதையடுத்து முன்பணம் ரூபாய் 6 கோடி பெற்றுவிட்டு மேலும் 3 கோடியை ரவிமோகன் இழப்பீடு கேட்டதையும் ஏற்க முடியாது. எனவே ரவிமோகன் தாக்கல் செய்துள்ள வழக்குகளை தள்ளுபடி செய்ய போகிறேன் என்று இரு தரப்பினர் இடையே உள்ள பிரச்சனையை தீர்த்து கொள்ள மத்தியஸ்தரை நியமிக்கிறேன். ரவிமோகன் 5 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கான உத்தரவாதத்தை வழங்கி அது குறித்து 4 வாரத்துக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். விசாரணையை 4 வாரத்துக்குள் தள்ளி வைக்கிறேன் என்று உத்தரவிட்டார். இதாங்க அண்ணா ஜெயம் ரவி அண்ணா படத்தை போட்டு இது போட்டிருக்காங்க. ஜெயம் ரவி அண்ணா கூட எங்கள் பிஜிலி ரமேஷ் அவர்கள் ஒரு படம் பண்ணியிருக்காரு. என்ன படம்னா கோமாளி படம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது இந்த நியூஸ் போட்டிருக்காங்க, நான் படிச்சிருக்கேன். பாருங்கள், இதில் உள்ள கருத்துக்கள், இதில் உள்ள நியாயங்கள் தர்மங்கள் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. விளையாட்டு செய்திகள். இப்ப பாருங்க, பெண்கள் ஒரு கிரிக்கெட்டில் இங்கிலாந்தை வீழ்த்தியது. கிராந்தி 6 விக்கெட்டில் வீழ்த்தி அசத்தல். இங்கிலாந்து அணிக்கு இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இந்தியா அணி சிறப்பான தொடக்கம். சீனா ஓபன் பேட்மிண்டன் 2வது சுற்றில் சிந்து. இப்ப பாருங்க, 2வது ஆட்டத்திலும் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட். இந்தியா அணி சிறப்பான தொடக்கம். சரியா? இங்க பாருங்க, அண்ணன் படத்தை போட்டிருக்காங்க. நம்ம அண்ணன் ஜோதிகா
அக்கா சூர்யா அண்ணா பாருங்க, நேற்று நான் பார்த்தேன் வந்து எதில் போட்டிருந்தாங்கன்னா செல்ஃபோன்லேயும் எதுலேயோ பார்த்தேன், செல்ஃபோனில் தான் நினைக்கிறேன். அண்ணன் வந்து அவங்க வீட்டு மாடியில் நினைக்கிறேன், மாடியில் நின்று கேக் வெட்டுற இது வந்து பார்த்தேன். ரசிகர்களை உள்ளே கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கு வந்து சூர்யா அண்ணன் வீடு வந்து தெரியாது, அதனால் வந்து நேற்று வாழ்த்து சொல்லிட்டேன். ஓகே, சந்தோஷம் அண்ணா. அதான் போட்டிருக்காங்க, 50 வயதை கொண்டாடிய சூர்யா, புதிய அண்ணா சூர்யா அண்ணா அவர்கள் புதிய படத்தின் ட்ரைசர் வெளியீடு. அதாவது புதிய படம் ஒன்று பண்ணுறாங்க, அதுக்கு ட்ரைசர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சிவகுமாரின் அவர்களுடைய மகனாக சினிமாவில் அறிமுகமாகி இன்று தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகரில் ஒருவராக அடையாளம் பெற்றுள்ளார் சூர்யா அவர்கள். ரெட்ரோ படத்தை தொடர்ந்து சூர்யா தனது ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் கருப்பு என்ற படத்தில் நடித்து வருகிறார். சூர்யாவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார். சூர்யா தனது 50வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் மனைவி ஜோதிகா மற்றும் பிள்ளைகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். அவருக்கும் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தனர். சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி கருப்பு படத்தின் ட்ரைசர் நேற்று வெளியானது. இந்த ட்ரைசர் வெளியான சில மணி நேரங்களில் பல லட்சக்கணக்கானோர் பார்த்து ரசித்தனர். ட்ரைசரில் வக்கீலாக தோன்றும் சூர்யா பேசும் வசனங்களும் அதிரடி சண்டை காட்சிகளும் ரசிகர்களை வேகமாக ஈர்த்துள்ளது. முன்னதாகவே கருப்பு படத்தின் ஸ்டில்கள் வெளியாகி இருந்தது. சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி சமூக வலைத்தளங்களில் திரையுலகினரும் ரசிகர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அப்புறம் பாருங்க, நல்ல ஒரு அண்ணனுடைய படம் வந்து இது யாருது பாருங்க, அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். பார்த்தீங்களா, விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பாருங்க, நாளை முதல் திரையரங்கங்களில் வந்து தலைவன் தலைவி உலகமெங்கும் டிஜி தியாகராஜன் பிரசன்ட் சத்யா ஜோதி ஃபிலிம்ஸ் அதுலேருந்து படம் தயாரிச்சிருக்காங்க. தலைவன் தலைவி அண்ணன் வந்து சூப்பராக ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அழகாக இருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ணா கூட எங்கள் வீட்டுக்காரர் பிஜிலி ரமேஷ் அவர்கள் காத்து வாக்கில் 2 காதல் படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அண்ணனுடைய படம் எல்லாமே வெற்றி படம் தான், சக்ஸஸான படம் தான். இதுவும் 100 நாளைக்கு ஓடணும், கண்டிப்பாக ஓடும், நல்லாயிருக்கும். தலைவன் தலைவி தேட்டரில் போய் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அவருக்கு வந்து நிறைய நாள் ஓடணும், இந்த படம் வந்து நிறைய நாள் ஓடணும், அண்ணனுடைய படம் நிறைய நாள் ஓடணும். வாழ்த்துக்கள் அண்ணா. தலைவன் தலைவி படம் நல்லாவும் ஓடணும் அண்ணா. அதே மாதிரி அதாவது வடிவேல் அண்ணா படம் போகுது, வடிவேல் சாருடைய படம். ஆமாம், வடிவேல் சார் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். நாளை முதல் அதுவும் தேட்டரில் வெளியாகுது. அந்த படத்தை கண்டிப்பாக வந்து பாருங்கள். நகைச்சுவையான படமாக தான் இருக்கும், காமெடி கலந்தது. ஏன்னா வடிவேல் சார் இருந்தாங்கன்னா அதில் காமெடியும் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இதுவும் வந்து பிளாக் காஃபி வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. நகைச்சுவை திரைப்படம் 9 மணிக்கு போடுறாங்களாம். கண்டிப்பாக குழந்தைங்களெல்லாம் உட்காந்து நைட்டில் படம் பார்க்கலாம் உண்டா? அப்படி இருந்தால் பார்க்க சொல்லுங்கள். காமெடி படம் தான் போட்டிருக்காங்க. பிளாக் காஃபி நகைச்சுவை திரைப்படம். நேயர்களே, நியூஸ் எல்லா நியூஸும் படிச்சிட்டோம். வந்து இது போதும், இன்றைக்கி இந்த நியூஸ் போதும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நியூஸ் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்டில் வந்து நான் தப்பாக வாசிக்கிறேன், இந்த மாதிரி பிழை இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்கிற அந்த ஒரு ஊக்கம்தான் வந்து நாளடைவில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த தப்பை எந்த நியூஸில் வந்து நான் தப்பாக பண்ணியிருக்கேன், தப்பாக இருக்குது, பிழை இருக்குது அப்படின்னு வந்து மக்கள் நீங்கள் தான் வந்து சொல்லணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் தேர்வு செய்யணும்.
கண்டிப்பாக வந்து ஆதரவு தரணும். கண்டிப்பாக நியூஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். நியூஸ் வாசிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நியூஸ் பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால வந்து கண்டிப்பா நியூஸை பாருங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். ஆர் மோகனா.